வணக்கம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து 2-3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் என்டிட்டிஸ், அதாவது லோ லெவல் என்டிட்டிஸ்னால் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்ல, அதிலேருந்து எப்படி வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறது, ஏன் அப்படிலாம் வந்து வருது, சரிங்களா? நோயினாலும் சரி, அதுமாரி இதனுடைய தாக்கங்கள் வந்து ஏன் வருது, டார்க் ஃபோர்ஸஸோடைய தாக்கங்கள் வந்து ஏன் வருது அப்படிங்கிறது ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து இரட்டை சுடருக்கு வந்து பொருளாதார நெருக்கடிகள் வந்து வருது அப்படிங்கிறதும், இதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற கான்செப்டையும் வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லோ லெவல் என்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய லெவல் வந்து ஆஸ்ட்ரல்ஸில் வந்து நிறைய இருக்கும், சரிங்களா? இது வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய கர்மாஸ்னால் உங்களுடைய நிறைய லெவல் வந்து நெகட்டிவ் ஆஸ்ட்ரலில் வந்து இந்த என்டிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியானத்தில் நீங்கள் இருக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தியானமே வந்து பண்ண விடாது, அப்புறம் பயம் உங்களுக்கு வரும், அப்புறம் அச்சம், அதான் பயம் வரும். ஸோ வந்து தேவையில்லாத விஷன்ஸ்லாம் வரும், அதாவது ஏதாவது உருவங்கள் வந்து வித்தியாசமாக அவங்களுக்கு வரும். ஏன் வந்து இது வந்து தாக்குதல் நடத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இரட்டைச்சுடர் எனர்ஜி வந்து மிகப்பெரிய ஃப்ரீக்குவென்சிக்கான எனர்ஜி, சரிங்களா? ரொம்ப லெவல் உயர்ந்த ஃப்ரீக்குவென்சி உடையது இந்த ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜி. ஸோ ஆஸ்ட்ரல் இருக்கிற இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாழ்ந்த ஃப்ரீக்குவென்சி இருக்கும். ஸோ அந்த ஆஸ்ட்ரல் இருக்கிற லோயர் என்டிட்டிஸ் ஃபுல்லுமே வந்து தாழ்ந்த ஃப்ரீக்குவென்சியில் வந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து ஃப்ரீக்குவென்சி வந்து நம்ம வந்து மேலே போகும்போது ஃப்ரீக்குவென்சி வந்து மிஸ்மேட்ச் ஆகும்போது இதுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃப்ரீக்குவென்சிக்காக நம்மளோட எனர்ஜியஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து நம்மளோட ஆறா சக்தி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இதனாலே நம்ம ரொம்ப வந்து தாக்குதலுக்கு வந்து ஆளாகும். ஸோ எப்படி தாக்குதல் நடக்கும் அப்படின்னா, சிலவங்களுக்கு வந்து டார்க் இமேஜஸாக அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உடல் வந்து நடுக்கம் கொடுக்குறாப்புல இருக்கும். ஸ்லீப்பில் வந்து பேரலைசிஸ் வர்ற மாதிரி ஒரு இருக்கும். கனவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட கனவு வரும். இப்போ செக்ஷுவலாக யாரோ வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி கனவுகள் வரும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய வரும். அதுமாரி நெகட்டிவ் திணிப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ஆப்போசிட்டாக நெகட்டிவாகவே நிறைய வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்? இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போதோ இந்த மாதிரி டார்க் இமேஜஸ்ஸு வந்து உங்களை பயமுறுத்துது, இல்லை வந்து உடல் வந்து நடுக்கமாக இருக்குது, இல்லை வந்து கனவில் வந்து செக்ஷுவலாக வந்து நீங்கள் வந்து ஏதோ அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால், இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரம் வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தலாம். அதாவது எப்படி அப்படின்னா, உங்களை சுற்றி வந்து ஏதாவது ஒரு மந்திரம், அதாவது உடல் கட்டு மந்திரம் ஒன்று இருந்தாலும், மற்றபடி என்னென்னா பாதுகாக்கிறதுக்காண்டி மந்திரம். ஒருத்தவங்க வந்து சஷ்டி கவசம் படிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ரொம்ப 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 பாதுகாப்பு கொடுக்குற ஒரு மந்திரம். நான் வந்து ஏன் வந்து எனக்கு வந்து இந்த இது அவ்வளோவா, அதாவது என்னென்னா, இந்த கனவுல வந்து துரத்துறது, அப்புறம் வந்து இந்த டார்க் ஃபோர்ஸஸ் கண்ணுக்கு தெரியுது, இதெல்லாம் வந்து எனக்கு கிடையாது. அதாவது பயமுறுத்துறது, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறம் வரலை. நிறைய பேருக்கு வந்து அது வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய ட்வின் ஃப்ளேம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சிறு வயசில் இருந்தே வந்து சஷ்டி கவசம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப படிப்போம். நான் தூங்கும் போதெல்லாம் வந்து அந்த சஷ்டி கவசத்தில் ஒரு பாட்டை சொல்லிட்டு தான் நான் வந்து தூங்குகிற ஹேபிட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வருஷ காலமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த இது பண்ணும்போது நான் வந்து வாராகி பாமாலை வந்து படிப்பேன். நான் ஸ்டார்டிங், அதாவது என்னன்னே தெரியல, எடுத்தோடனே நானாக வந்து நெட்டில் பார்த்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிட்டு நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்படி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் மந்திரம் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்னி, இப்போ நீங்கள் வந்து யாகம் எதுவும் பண்ண முடியலன்னா ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீபத்தோட அந்த லைட்டு அது வந்து உங்களை சுற்றி வந்து ஒரு வட்டமாக இருந்து நீங்கள் நெருப்புக்குள்ளே இருந்து நீங்கள் பண்ணுறாப்புல நீங்கள் வந்து கற்பனை பண்ணும்போது அந்த ஆஸ்ட்ரல் என்டிட்டிஸ்
என்டிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து தாக்காது. உங்களுக்கு அதுமே வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்காந்தாலே ஒரு தங்க நிற ஒளிவட்டம் உங்களை சுற்றி, அதாவது டிவைன்ட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு ப்ரொடெக்ட் கொடுங்க, யாருமே இந்த மாதிரி லோ லெவல் என்டிட்டிஸு டேட்டிஸு இந்த டார்க் ஃபோர்ஸஸ் எதுவுமே வந்து என்னை வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் மெடிடேஷன்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களை வந்து தாக்காது. சரிங்களா? அது ஒரு பாயிண்ட். இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதெல்லாம் இன்னொன்று என்னன்னு சொன்னீங்களா, ஏன் வந்து பொருளாதாரத்தில் வந்து ரெட்டைச்சுடருக்கு வந்து நெருக்கடி வருது அப்படின்னு, அப்புறம் வேலையில் வந்து ஏன் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், பழைய கர்மா வந்து பியூரிஃபை ஆகும் உங்களுக்கு. அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூட் சக்ரா, சாக்ரல் சக்ரா, சோலார் சக்ரா, இந்த 3 சக்ராஸில் தான் வந்து இந்த கர்மாஸ் எல்லாமே வந்து வெளிப்படும். சரிங்களா? அப்போ வெளிப்படும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து இந்த 3 சக்ராஸில் தான் உங்களுக்கான பணம் தேவைகள் பூர்த்தி அடைகிறதா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பாதுகாப்பு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த 3 சக்ராஸில் தான் அடங்கியிருக்கும். ஸோ வந்து அப்போ வந்து நீங்கள் அது அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே இருக்கும் போது இந்த 3 சக்ராஸில் வந்து நிறைய கர்மாஸ் இருக்கும் போது அது வந்து பியூரிஃபை ஆகிறதுக்காண்டி இதெல்லாம் உங்களுக்கு வந்து தற்காலிகமாக வந்து பணம் வந்து வராத மாதிரி, ஃப்ளோ வந்து இல்லாத மாதிரியும், வேலை வந்து கரெக்டாகவே நடக்காத மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்மாவின் வந்து உங்களுடைய இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வெளிக்காண்டி நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுடைய, அதாவது நம்ம பிறந்துட்டோம் வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருப்பீங்க. இந்த ஜேர்னிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்னா, உங்களை ஆத்மாக்குடைய நோக்கங்கள் வந்து மாறும். அப்போ வந்து பழைய வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை இருக்கணும், எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒத்து போகாது அப்படின்னு சொல்லும் போது, ஒத்து போகாது அப்படின்னு சொல்கிறதோட அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதில் வந்து சுகம் வந்து இல்லை, இதில் தான் வந்து எனக்கு சுகம் கிடைக்குது அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற உண்மையை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உண்மையான சோல் பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுக்காண்டி உங்களை இழுக்கிற முயற்சியில் வந்து பிரபஞ்சம் வந்து செயல்படுறதுக்காண்டி அந்த ஆத்மாவின் மாற்றங்கள்னால தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், ஈகோ டெத்து. இப்போ வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு மனுஷனுக்கு ஈகோ அப்படின்னாலே எதனால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம், பதவி. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கிறேன். இது ரெண்டுமே இருந்தாலே எல்லோரும் என்ன நினைப்போனா, நம்ம ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கிறோம், பணம் இருந்தால் போதும், பதவி இருந்தால் போதும், நான் வந்து ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது 3 தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஈகோவை கொடுக்குற இது. அப்போ அந்த ஈகோவை முழுசாக சாகடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3ம் துறக்கிறதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி யூனிவர்ஸ் வந்து இந்த லெசன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ வந்து இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆத்மா தான் இது, வெளியில் இதுவே வந்து நம்மளுக்கு கிடையாது, அவுட்டர் இது அப்படின்னு காட்டுறதுக்காண்டி உங்களோட ஈகோவை சுக்குநூறாக உடைக்கிறதுக்காண்டி, மொத்தத்தில் ஈகோவை சாகடிக்கிறதுக்காண்டி இந்த ஆத்மா வந்து இதை வந்து கட்டாயப்படுத்தி அதை வந்து துறக்க வைக்கும் உங்கள்கிட்ட இருந்து. சரிங்களா? அது வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பணம் போச்சு, பதவி போச்சு, இப்போ அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீங்க, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்குள்ளே தான் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈகோவே நம்மளுக்கு டெத்தாக இருக்குது, நம்ம ஆத்மாவினுடைய நோக்கம் வந்து மாற்றமடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து அப்புறம் என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உள்ள சக்தி தான் வந்து நிஜம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நினச்சிப்பீங்க. ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் கொடுக்குற வரைக்கும் உங்களை வந்து இந்த மாதிரி தும்சம் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராப்பராக வந்து அதை கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு முதல்ல. அப்போ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈகோ வந்து உங்களுக்கு அழிஞ்சிரும், உங்கள் ஆத்மாவின் வந்து நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒன்றுமே கிடையாது, இந்த வெளியில் உள்ள பணமோ இதுவோ வந்து உங்களுக்கு வந்து நிம்மதி வந்து நம்மளுக்கு தராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா சரி செய்யணும். ஏன்னா நம்ம பூமியில் தான் வந்து நம்ம வந்து வாழ்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம பூமிக்கு தான் வந்து இதில் உள்ள இதுபடி தான் வாழணும். அப்போ
நம்மளுக்கு இதெல்லாம் முதல்ல கற்றுக் கொடுக்கும்போது இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அகெயின் நீங்கள் வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ரூட் சக்கராஸ் தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ரூட் சக்கராஸ் உடைய பீஜ மந்திரம் என்னன்னா லம் அப்படிங்கிறது தான். இந்த லம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ரூட் சக்கரா வந்து பேலன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். பேலன்ஸ் எடுக்க ஆரம்பினா நீங்கள் வந்து கிரவுண்டிங், அதாவது வெறும் காலில் வந்து புல் தரையில் நிற்கிறது, இதெல்லாம் வந்து என்ன கிரவுண்டிங் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருப்பி அகெயின் வந்து நீங்கள் அதாவது எல்லாமே புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பழைய அதுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வருவீங்க. அப்போ வந்து ஆத்மாவின் பாதையை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பீங்க. ஏற்றுட்டு உண்மையான ஆர்வம் வந்து எதில் இருக்குது எனக்கு, அதாவது முந்தி வந்து மெட்டீரியல் லைஃப்காண்டி ஒரு மெக்கானிக்கலாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆத்மாவின் பாதையை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ஆர்வம் என்ன இருக்குது, நீங்கள் எந்த இதை வந்து ரொம்ப ரசித்து பண்ண முடியும் அப்படிங்கிறது, உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து உங்களை வந்து கொண்டு போய் பிரபஞ்சம் வந்து நிறுத்தும். அப்போ வந்து அதிலிருந்து உங்களுக்கான ஒரு புதிய பாதை வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல வந்து இந்த லிமிட்டடாக இருக்கிற ஒரு இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருந்து பிலீஃப் எல்லாம் வந்து கைவிட்டுட்டு பணம் இல்லையே அப்படிங்கிற இந்த பயத்தை வந்து கைவிட்டுறணும். அதை பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு காகிதமோ இதுவோ வந்து கிடையாது. அது ஒரு ஆற்றல். அது வந்து எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து நம்பணும். சரிங்களா? பயம் வந்து இல்லாமல் இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து பாதுகாப்பாக தான் நான் இருக்கேன், பிரபஞ்சம் வந்து எனக்கு போதுமான பணத்தை ஆட்டோமேட்டிக்காக தந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல அதை உணரணும். நீங்கள் முதல்ல அதை எடுத்துட்டா தான் அந்த பிலீஃப், நீங்கள் வந்து இப்போ வெளியே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே ஆக்சுவலாக நீங்கள் குழம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உள்ள ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஆனால் வெளியே பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து வித்தியாசமாக தெரியும். அப்போ வந்து அவங்க வந்து ஐயோ வந்துட்ட பணம் இல்லையா, பணம் இல்லை, கேள்வி கேட்டு நீ வந்து பணத்தை எல்லாம் ஏன் இழக்கிற, ஏன் வேலைக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்குள்ளே ஒரு அந்த பிலீஃபை வந்து நீங்கள் கொண்டு வராமல் அதை தடுத்துட்டு பயமும் இல்லாமல் நான் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சேஃபாக வந்து நீங்கள் வந்து பிரபஞ்சம் வந்து எனக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்பணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தானம். நம்ம வந்து இந்த ஜேர்னியோட நோக்கமே என்னென்னா சேவை பண்ணுறதான். அப்புறம் அன்னதர்மம் கொடுக்கலாம். அது கொடுக்க உங்களுக்கு வந்து திருப்பி ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் வந்து கொடுக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்யும். ஏன் அப்படின்னா நம்ம சோல்ஸ் லெசன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருப்போம். நம்மளோட கர்மாவுடைய இது எல்லாமே நம்ம வந்து கழிச்சிருப்போம். ஸோ வந்து பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கிவ் பண்ண தானம் ஏதாவது பண்ண அதோட பலன் வந்து எங்கே இருந்தாவது உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப லெவல் உணர்ந்த பாடம். சரிங்களா? இது நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு வந்து செய்யணும். இதில் வந்து அன்னதர்மம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன கொண்டு போவோன்னா, உங்களுக்கு வந்து ஆத்மாவினுடைய வேலை, ஆத்மா வந்து நீங்கள் வந்து இணைஞ்சிறதுக்கான ஒரு இதை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டு உங்களுக்கான சோல் மிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வந்து அந்த நோக்கிய பாதையை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ வந்து உனக்கு மனதளவில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது இன்னரில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து பீஸாக இருக்கும். உங்கள் பணம், அதாவது பேராசை, ஆப்பரப்பு, இந்த பணத்துக்காண்டி எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு வந்து வெளியில் பார்க்குறவங்க என்ன சொன்னாலும் நம்மளுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, எதில் வந்து நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது, அதுதான் வந்து செல்ஃப் லவ்வாக உருவாகும் நம்மளுக்கு. ஸோ செல்ஃப் லவ்வாக உருவாகி அதில் வந்து பரம திருப்தியை நம்ம அடைவோம். சரிங்களா? இப்போ வந்து மற்றவங்க வந்து இப்போது எனக்கு வந்து 1 லட்சம் வந்தால் தான் வந்து எப்படி திருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு திருப்பி அவங்க ஆசை என்ன வரும் அப்படின்னா 10 லட்சம் சம்பாத்தியம் பண்ண மாட்டோமா, 20 லட்சம் சம்பாத்தியம் பண்ண மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 10,000 ரூபா உங்களுக்கு வந்து கிடைச்சாலுமே அது மூலமாக நீங்கள் அவ்வளோ ஹாப்பியஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன் அப்படின்னா சோல்ஸோடையது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாமே ரசித்து செய்ய ஆரம்பிப்பீங்க. பயம் போயிருக்கும். இந்த பணம் வந்து ஒரு
ஒரு இது கிடையாது, இது வந்து ஒரு ஆற்றல், பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து எப்படினாலும் கொடுக்கும், நான் சேவை செய்கிறேன், நான் வந்து உண்மையாக இருக்கிறேன், ஸோ அது எப்படினாலும் வந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்காண்டி உடைய எதிர்கால நோக்கிய பயமோ எதுவுமே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற பயம் வந்து இருக்கவே இருக்காது. அது வந்து இந்த ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறையா லெசன்ஸ் வந்து அவங்க கற்றுப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும், திருப்பி வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து எதாவது செய்யணும், பேலன்ஸ் பண்ணணும்னா ரூட் சக்கரா வந்து பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த 3 சக்கராஸுமே வந்து அதுக்கு நல்லா இது. ஸோ இந்த 3 சக்கராஸை திருப்பி பேலன்சிங் இதுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் இன்னொரு டாபிக் ஒன்று இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, எப்போ வந்து கர்மாஸ் எல்லாம் கழியும், எப்போ யூனியன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கோங்க. எப்போ வந்து நீங்கள் வந்து யூனியன் நடக்கும், எப்போ என் கர்மா எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு, எல்லோரும் கர்மா ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டங்கள் வருது, இவ்வளோ துன்பங்கள் வருது, எல்லாமே கர்மா கழியுது, பியூரிஃபிகேஷன் ஆகிறோம், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே. ஸோ வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, போயிட்டே தான் இருக்குது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்னா இன்னர் பீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இன்னர் பீஸ் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம்கிட்ட வந்து பொசசிவ்னஸ் போயிடும், அவங்க அதாவது கோபம் போயிடும், அவங்கள நினைக்கும் போது வந்த வலி போயிடும், எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், டோட்டலாகவே குறைய ஆரம்பிச்சிடும். எவ்வளோத்துக்கு ஹை பிச்சில் இருக்கீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து நல்லா ஒரு மாற்றம் அடைஞ்சு கொண்டு வருவீங்க. அப்புறம் என்ன நினைப்பீங்கன்னா, வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி போகட்டும், நான் வந்து முழுமையானவளாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சூப்பராக வந்து உணர்ந்துருவீங்க. அதுதான் வந்து டிட்டாச்மெண்ட் சைன். சரிங்களா? இந்த தாட்ஸ் உங்களுக்குள்ள வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி, நான் முழுமையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நீங்கள் வந்து டிட்டாச் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இன்னர் பீஸ், சும்மா வாயிட்டு சொல்லக்கூடாது, அந்த இன்னர் பீஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான யூனியன் மிக அருகில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ டிவைன் டைமிங்கை வந்து யாராலையும் கணிச்சு சொல்ல முடியாது. இந்த டைமில் வந்து நீங்கள் சேருவீங்க அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. ஆனால் யூனிவர்ஸ் வந்து அதுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். நீங்கள் வந்து சோல் லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க, கர்மா எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் லைஃப் டைமில் வந்து நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. வரும்போது அவங்ககிட்ட வந்து இப்போ என்னென்னா, அவங்க வந்து பிட்ரே பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. நிறைய நம்ம பார்த்துருப்போம், நார்சிசிஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து நிறைய பேர் வந்து மேரேஜ் பேரியர் இருக்கலாம், நிறைய இருக்கும். சரிங்களா? ஃபேமிலிக்குள்ளே வந்து ஏகப்பட்டது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நம்ம வந்து மனதளவில் வந்து அதை வந்து மன்னிச்சிருவோம் அப்படின்னா நம்ம விட்டுருவோம். அதுவே நம்ம மைண்டுக்குள்ளே வந்து அதான் சொல்கிறேன்ல, அந்த கோபம், அந்த ஆத்திரம், அந்த அழுகை எதுவுமே வந்து இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஆயிடுவீங்க. அப்புறம் வந்து சின்க்ரோனிசிட்டி, எங்கே போனாலும் வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர், ஏற்கனவே ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர் வந்து ரொம்ப தெரியும். ஆனால் பர்டிகுலர் ஒரு சில நிறைய நம்பர்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த யூனியன் ஆகிறதுக்குன்னு நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்யூரேட்டாக டெலிபத்திக்கலாக வந்து அவ்வளோ வந்து அருமையாக வந்து கனெக்ட் ஆகிருவீங்க. ரொம்ப லெவல் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும். எந்த விஷயமாக இருந்தாலும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வந்து வெளியில் உள்ள இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதுக்குள்ளே சிக்கியிருக்கிறீங்க. சரிங்களா? கார்மிக்குள்ளே சிக்கியிருக்கிறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு நிறையா ரிலேஷன்ஷிப்னால நிறையா ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்குது உங்களோட இதில் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இல்லை யூனிவர்ஸ் அவங்கள வேறு டைவர்ஷன் அவங்கள வந்து டைவர்ட் ஆகிட்டு நம்மளை விட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து மூவ் ஆயிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த நேரத்தில் பெயின் எடுக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன், அந்த பெயின் எடுக்கக்கூடாது, துரோகம் நினைக்கக்கூடாது, அப்புறம் வந்து அழுகக்கூடாது, வலி இருக்கக்கூடாது, மெயினாக வலிக்கக்கூடாது. சரிங்களா? வலியே இருக்கக்கூடாது உங்களுக்கு, அந்த பெயினே வந்து நீங்கள் வந்து வரக்கூடாது. அந்த ஸ்டேஜுக்கு உங்கள் மைண்டை வந்து அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் ஹார்ட்டே அது தெரியும், நல்லா குளுமையாயிரும். சரிங்களா? அவ்வளோத்துக்கு அது வந்து ஒரு
ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹார்ட் ஃபீலிங்கை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு மனநிலை வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லைஃப் உங்களுடைய சோல் பர்பஸ்க்காண்டி நீங்கள் அலைன் ஆவீங்க. சரிங்களா? சோல் பர்பஸ்க்காண்டி அலைன் ஆகி அந்த மிஷன் ஒர்க்குக்காண்டி நீங்கள் வந்து உள்ளே நுழைவீங்க. அப்போ வந்து நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஹீலிங் பண்ணுறதுக்கான ஒரு இதை எடுக்கலாம், டீச்சிங் எடுக்கலாம், தந்த்ரானா தந்த்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து சேவா செய்கிறதுக்கு பண்ணலாம், ஸ்பிரிச்சுவல்ஸ்லாம் ஏதாவது ஒன்று என்ன இருக்கோ அது சேர்ந்து ஒரு டிவைன் சர்வீஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வழி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அதான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேதனை வந்து டோட்டலாகவே குறையும். சரிங்களா? ரொம்ப ஹையில் இருப்போம், குறையும். 100 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வருவீங்க. அப்போ எவ்வளோத்துக்கு குறையணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் மன்னிப்பு, அப்புறம் அன்பு டிட்டாச்மெண்ட் எடுத்துருவீங்க. யூனிவர்ஸோட சயின்ஸ் வந்து பக்காவாக கிடைக்கும். அதான் ஏஞ்சல்ஸ் நம்பர் அடிக்கடி கிடைக்கும். உங்களோட ட்வின்னு கூட அவ்வளோ அழகாக டெலிபத்திக்கலாக வந்து அவ்வளோ அழகாக நீங்கள் கனெக்ஷன் எடுப்பீங்க. ஸோ வந்து கார்மிக் பேரியர் எல்லாமே டோட்டலாகவே உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது வந்து அப்படியே மூவ் ஆயிரும் உங்களுக்கு. அடுத்தது வந்து என்ன மிஷன், எதிர்காண்டி உங்களுடைய சோல் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இறை காட்டி கொடுக்கும். அந்த ஜேர்னிக்காண்டி தான் நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் அப்படின்னாலே சும்மா யூனியன் தான், சேர்றது தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் ட்வின் ஃப்ளேமோட முக்கிய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சோல் மிஷன் இருக்கும். அந்த ஒர்க்குக்காண்டி தான் அவங்க வந்து வந்திருப்பாங்க. சில பேர் தான் வந்து கர்மா கழிக்கிறதுக்காண்டி வந்து வந்திருக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து ஒரு சர்வீஸ்க்காண்டி தான் வந்து பூமிக்கு வந்து அவங்கள வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்கள் வந்து பண்ணித்தான் ஆகணும் புவிக்கு. ஏன்னா யூனிவர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். அதுதான் இதோட முக்கியமான ஒரு ஜேர்னியினுடைய நோக்கமே வந்து சோல் பர்பஸ் தான். சரிங்களா? ஸோ அது தெரிய வரும், ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். மெயினாக அதுக்கு எல்லாம் என்ன வேணும்னா இன்னர் பீஸ் வேணும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய கர்மா வந்து டோட்டலாக ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.